ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கும் பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான அந்த விலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தினந்தோறும் நோக்கி பார்க்கிற இந்த 1/2 மணி நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று நீர் ஆதங்கத்தோடு இந்த சீஷர் பார்த்து கேட்டீர். அதே தான் எங்களையும் பார்த்து கேட்டீர். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? நாங்கள் எங்களால் முடிந்த வரையும் 1/2 மணி நேரமாவது உடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து, வேதம் வாசித்து, தியானித்து, எங்கள் குறைகளையும் எங்களுடைய தேவைகளையும் ஆண்டவரிடத்தில் சொல்லி அதை அனுதினம் பெற்றுக்கொள்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டினை செய்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். இம்மானுவேலராய் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எபினேசராய் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபாவாக இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஓ க்ளோரி, எங்கள் மீது இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கள் மேல் அளவில்லாமல் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆண்டவரே, இப்பொழுது உங்களுடைய உன்னதத்திலிருந்து ஒரு பலனை எங்கள் மீது ஊற்றுங்க. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து ஒரு பலனை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. எங்கள் பலவீனங்களிலே எங்கள் பலன், கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளங்கட்டும். ஆண்டவரே, அன்று அபிஷேகித்த உடைய வல்லமை இன்று எங்களை அபிஷேகிப்பீராக. பலவீனத்தோடு சோர்வோடு கூட எலியாவை போல, ஆண்டவரே, ஏன் அந்த வேதனை? எசேக்கியாவை போல ஏன் இந்த முடிவு? அன்று நாள் வேதனையோடு கூட சமூகத்தில் நின்றிருந்தா கர்த்தர் எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இந்த வார்த்தையை அனுப்பி எங்களை விடுதலை ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே என்ற பாடலின் சில சரணங்களை நாம் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே கூடுமே எல்லாமே உம்மால் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.
கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன், எங்கள் வியாதியிலே கர்த்தருடைய வல்லமை, என் குறைவிலே கர்த்தருடைய கரம், என் இயலாமையிலே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான கிரியை, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமையாலே அதிசயம், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு, கணையம் பாதிக்கப்பட்டு, எலும்புகளிலே, கழுத்து எலும்புகளிலே, இடுப்பு எலும்புகளிலே பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய விடுதலை, வயிற்றின் ஜீரண உறுப்புகளில், கணையத்தில் அல்லது லிவரில் அல்லது சிறுகுடல் பெருங்குடலில் அல்லது ஜீரண உறுப்புகளில் அல்லது கிட்னியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கணும்னா இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே இதை கேட்டாலும் இதை தருவேன் சொன்னவர், இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஆசீர்வாதமாய் வாழட்டும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் நேற்று கிறிஸ்மஸ் செய்தியில் ஒரு காரியத்தை சிந்தித்தோம். ரொம்ப எளிமையாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மீகால 5:2 பார்த்தோம். 5:2 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கிறிஸ்மஸ் நன்னாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்னன்னா, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், நீ ரொம்ப சின்னது தான். ஆங்கிலத்தில் வெரி வெரி லீஸ்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். நேற்று நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நீங்கள் ரொம்ப சின்னவங்க தான், எளியவங்க தான், ஒன்றுமில்லாதவங்க தான். ஆனால் உங்களிடத்திலிருந்து இன்னைக்கு ஆவியானவர் வேறு ஒரு கோணத்தில் பார்க்க சொல்கிறார். உங்களிடத்திலிருந்து ஆள போகிறவர். எப்போ இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சுதந்திரமாகும். நாம், நம்முடைய சந்ததி, நம்முடைய பெற்றோர்கள், நாம் இப்போ இருக்கிற நிலைமை எல்லாம் எளிமையான, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை, அறிவில்லாத ஜடங்கள். நாம் ஒருவேளை வீடு இல்லாத, வாசல் இல்லாத, வேலை இல்லாத, நிரந்தரமான வருமானம் இல்லாத, இல்லை பலவிதமான கடன்களில் இருக்கிறவர்கள் தான், குழப்பங்கள் இருக்கிறவர்கள் தான். ஆனால் உங்களுக்குள் இருந்து இயேசுவின் நாமத்திலே வரப்போகிறவர்கள் உலகத்தை ஆளப்போகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் மத்தேயுல கூட நம்ம நேற்று வாசித்தோம். நீ சிறிதல்ல, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பிரபுக்களிலே நீ சிறியதல்ல என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து என்கரேஜ் பண்ணுறாரு. எப்பா, நீ ரொம்ப உன்னை தாழ்மையாக நீ நினச்சி கொண்டு இருக்கிற, உன்னை ரொம்ப தாழ்வாக நினச்சி கொண்டு இருக்கிற, ஒன்றுமில்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிற, ஆண்டவர் சொல்கிறார், யூதா பிரபுக்களிலே நீ சிறியதல்ல. உண்மையாகவே எனக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதாவது நான் சிறியதல்ல, ஐ எம் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி நம்மை தேற்றினதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஏன் சீடர்களுக்கு முதலாவது தன்னை அதாவது கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்தினார்? இதுதான் இன்றைக்கு கேள்வி. ஏன்? ஒய் மெய்ப்பர்கள், ஷெப்பர்ட்? ஏன்? நீங்க அதை ஏதாவது சிந்தித்து பார்த்தீங்களா? எதுக்காக ஷெப்பர்டு? ஏன் வைஸ் பீப்புளுக்கு ஆண்டவர் அதை சொல்லலை? அல்லது அங்கிருந்த பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் வெளிப்படுத்தலை. ஆனால் ஷெப்பர்டு, வை ஷெப்பர்டு? இந்த கேள்வி எனக்குள்ளே ரொம்ப நாளாகவே இருந்தது. வாசிக்கிறேன், லூக் சாப்டர் 2, லூக் சாப்டர் 2 verse 8 பார்க்கலாம்.
அப்போது அந்நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இதில் வித்தியாசமா தோன்றுகிற ஒரு விஷயம் என்னன்னா, அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி தன் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள். நீங்க திருமறையில நீங்க அநேக இடங்களில் பார்க்கலாம், மெய்ப்பர்கள் எங்கெல்லாம் போய் மேய்த்தார்கள் என்று பார்த்தா, வனாந்திரத்தில், நீரூற்றண்டைகளில், பள்ளத்தாக்குகளில், நல்ல தண்ணி இருக்கிற இடங்களில் கொண்டு போய் மேய்த்து கொண்டு வருவாள். கோசே நாட்டில், நீங்கள் எகிப்து தேசத்தில் ஏரோது அப்புறம் அவனுடைய யோசேப்பு கேட்கும்பொழுது என்னுடைய தகப்பன் கோசே நாட்டில் மெய்ப்பர்கள் என்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ அவங்க மெய்க்கிற இடங்கள் எதுன்னா, வனாந்திரத்தில் இருக்கிற நல்ல பசுமையான தண்ணீர் ஓடைகள் நிறைந்த இடங்களிலே பசும் புல் மேலே அவர்கள் மேய்த்து கொண்டு வருவார். அதனால தான் நம்ம அந்த 23ஆம் சங்கீதத்தை கூட பார்க்கிறோம், அவர் புல் உள்ள இடங்களில் மேய்த்து. அது ஃபுல்லாக வாசிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். தாவீது அழகாக எழுதுவார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியுடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்மாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில். அப்போது அங்கே ஒரு சோலை இருக்கும், அதே சமயத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கும் இருக்கும். இப்படி பயங்கரங்களும் அதிசயங்களும் இருக்கிற இடங்களில தான் இவர்கள் போய் மேய்த்து வருவார்கள். ஆனால் எனக்கு வித்தியாசமாக பட்டது. என்ன வித்தியாசம்னா, வயல்வெளியிலே இவர்கள் மேய்த்து மந்தையை வெளியிலே தங்கி ராத்திரியிலே தன் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான். வயல்வெளியிலே வேற என்ன நடக்கும்? வயல்வெளியில் ஆக்சுவலி கிதியோன் போரடித்து கொண்டிருந்தான். அதுதான் வயல்வெளி என்று நாம் பார்க்கலாம். தாவீதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது இந்த கடைசி பிள்ளையோ ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ வனாந்திரத்தில் தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி, உங்களுடைய ஜென்ரல் நாலேஜை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி, மெய்ப்பர்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எங்கே தங்களுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள்? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அவர்கள் யார்? ஹூ இஸ் ஷெப்பர்ட்? இப்படி சொல்லிட்டே வரேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் அது நமக்கு சாதகமாக அல்லது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையாக இருந்தால் அதை நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மெய்ப்பர்கள் ஒரு குழுவாக என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தை விட்டு தங்களுக்கான ஆடுகள் அல்லது தம் சொந்த ஆடுகளாக இருக்கலாம், அல்லது இரவல் ஆடுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு எஜமானின் ஆடுகளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆடுகளை என்ன செய்வாங்கன்னா, ஊருக்கு வெளியிலே கொண்டு போய் அதை எண்ணி, அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய உண்மைகள் எல்லாம் சொல்வார். 99 ஆடுகள் 100 ஆடுகள் ஒருவன் வைத்திருந்தான், ஒரு ஆடு காணாமல் போயிற்று. அப்போ 91 ஆடுகளையும் ஒரு இடத்துல வைத்துவிட்டு ஒரு ஆடுகளை தேடி அதை தோளின் மேலே போட்டுக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தான்னா, அப்போது அவன்தான் அந்த ஆடுகளுக்கு உத்தரவாதி. கவனிச்சிங்களா? ஸோ அப்படி அவர்கள் போய் வெளியிலே தங்கி ஆடுகளை காத்து கொண்டிருந்தார். எதிரிடத்திலிருந்து ஓநாய் அல்லது கரடி. ஏன்னா தாவீது அவன் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த பொழுது 2 விஷயம் வந்தது. ஒரு தடவை ஓநாய் வந்தது, அதை கொண்டு போட்டான். ஒரு தடவை கரடி வந்தது, அதை கொண்டு போட்டான். ஒரு தடவை சிங்கம் வந்தது, அதை கொண்டு போட்டான். இப்படி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அந்த மிருகங்கள்கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கண் விழித்து அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். 2.
மூணாவது, அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்னா, உண்மையாகவே ஒரு பெரிய பணக்காரன் ஆடுகளை மேய்க்க மாட்டான். கூலியால் தான் ஆடுகளை மேய்ப்பான். அல்லது அதனுடைய முதலாளி அல்லது ஓனர் ஆடுகளை வைத்து அது கொண்டு வருவான். இந்த 2 தரப்பினர்களை தவிர வேறு யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே இன்றைக்கும் கூட யார் இந்த ஷெப்பர்ட்? ஏன்னா தே ஆர் புவர். யார் இந்த ஷெப்பர்ட்? மேபி தே ஆர் த ஓனர் ஆஃப் த ஷெப்பர்ட், ஓனர் ஆஃப் த லேம்ப் அண்ட் த ஷெப்பர்ட்ஸ் என்ன வச்சுங்களேன். ஷீப்ஸ்ன்னு சொல்லுங்கள், ஓனர் ஆஃப் த ஷீப் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்படிப்பட்டவர்கள் தான் மந்தையை மேய்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு விதமான விளக்கம். சரிங்களா? இன்னொன்று, இந்த இந்த வசனத்தை வைத்து ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. ஆக்சுவலி 2 தரப்பு மெய்ப்பர்கள் அந்த அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். ஒன்று, லேவி ஆசாரிய வகுப்பை சார்ந்த ஒரு கொஞ்சம் மெய்ப்பர்கள் இருந்தார்கள். அந்த மெய்ப்பருடைய டியூட்டி என்னன்னா, இந்த பிரத்யேகமான ஆடுகள், கர்த்தருக்கென்று படைக்கப்பட்ட ஆடுகள், கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று பொருத்தனையாய் படைக்கப்பட்ட ஆடுகளை அவர்கள் வசம் வைத்து கொண்டிருப்பார்கள். அந்த ஆடுகளை கொண்டு போய் ரொம்ப பத்திரமாக வைத்து அதை வயல்வெளியிலே, அதாவது அவங்க கிராமங்கள் அருகிலே தான் அதை வளர்ப்பார்கள். அது கோயில் ஆடு அப்படி எப்படி நம்ம வைத்து கொள்ளலாம். அதை வளர்த்தவங்க லேவி அல்லது பரிசேய வகுப்பை, லேவி வேறு யாரு சொல்லலாம் நம்ம, ஆமாம், லேவி வகுப்பை சார்ந்தவர்கள் தான். அவங்க ப்ரீஸ்ட்லி வுட்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீஸ்ட்லி வுட் சார்ந்தவங்க. பட் அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு, காரணம் ஒன்று உண்டு. என்ன காரணம்னா, கடவுளுக்கு படைக்க, கடவுளுக்கு பலி செலுத்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி வேண்டும் அப்படின்னு நமக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல மோசே லா இருக்கு. அப்போ அந்த ஆடுகளை பிரசவிக்கின்ற பொழுது அதை வெளியே கொண்டு வந்து அதை ரொம்ப எக்ஸாமின் பண்ணி அது பழுதற்றதா என்று கண்டு அது ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்த்து அதுக்கு ஒரு அடி கூட படாமல், ஒரு கீறல் இல்லாமல், அதுக்கு ஒரு மாசும் இல்லாமல் ஆலயத்தில் கொண்டு வந்து அதை பலியிட்டு அவர்கள் தங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவார்கள். நான் சொல்லி வர்றதெல்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு விளங்க வரும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள் என்று சென்று சொல்லப்படுகிறது. இவர்களிடத்துல என்ன வார்த்தை சொல்லப்பட்டதுன்னு என்று கவனிங்க. அவைகளில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா தினத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? இந்த மெய்ப்பொருளுக்கு. யாருக்கு? ஏழ்மையானவர்களுக்கு. யாருக்கு? வீட்டை விட்டு பிரிந்து தனிமையிலே வேலை செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்களேன், நம்ம ஊரை விட்டு நம்ம வெளியே நாடுகளுக்கு போய் யூஎஸ்ஏ, யூகே அல்லது துபாயிலெல்லாம் போயிட்டு தன் குடும்பத்திற்காக உழைக்கிறவன், 10 வருஷம் 5 வருஷம் இந்த மனைவி கூட பார்க்காதவன், ஏன் இவன் மனைவி தன் கணவனை பார்க்காம தியாகத்தோடு கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்காக தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. தனித்து விடப்பட்டவர்கள், தம் பொறுப்பில் உண்மையாக இருந்தவர்கள், அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கண்ணும் கருத்துமாக அவருடைய எண்ணம் எல்லாம் ஒரு ஆடு கூட, ஏன்னா தன் எஜமானர் கொடுத்த அந்த அந்த உத்தரவாதத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2வது 3வது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது ஒரு பிரத்யேகமான ஆடு, ஆட்டுக்குட்டி. இது ஆண்டவருக்கு படைக்கப்பட வேண்டும். அதை பாதுகாக்க ஒரு சாரார் லேவி கோத்திரத்தார், அவர்கள் அதற்காகவே அந்த ஆடுகளை பராமரித்து
வந்தார்கள். அவர்களுக்கு தான் சொல்றார், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்தா உங்களுக்கு தெரியும். அது எப்படி சுற்றப்பட்டது என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். முன்னணியில் கிடைத்திருக்கிற காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இவங்களுக்கு எங்க நடக்குதுன்னு அதை பாருங்க. ராத்திரியிலே பயப்படாத அறிவிக்க வந்தேன், உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் எது? பெத்லகேம். சரி, பெத்லகேம்ல போய் முன்னணியை எங்க பார்ப்பாங்க? தேடணும். ஸோ இதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. முன்னணி என்பது என்னன்னா, ஆடுகள் மாடுகள் பிரசவிக்கிற இடம். அதான் தொழுவம் வேறு, முன்னணி வேறு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆடு கொஞ்சம் பிரசவம் வருகிற பொழுது அந்த ஆட்டை கொண்டு வந்து அந்த பிரசவ காலத்தில் அந்த முன்னணியில் கட்டிடுவாங்க. அந்த முன்னணியில் நிறைய தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டியில் வைக்கோல்கள், ஆடு தீவனங்கள்லாம் போடப்பட்டிருக்கும். பக்கத்தில் தண்ணி இருக்கும். இந்த 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 பிரசவம், ஆட்டுக்கான பிரசவம் அந்த முன்னணியில் தான் நடக்கும். அதனால தான் முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் என்னோடனே சீடர்கள் பரவசமாயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்துல தான் அநேக ஆடுகளை அவர்கள் பிரசவிக்கிறதை பார்த்தாங்க. ஏன்னா அந்த பிரசவத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஆடு பழுதட்டு வருகிற பொழுது அது அப்படியே ஒரு துணியில ராப் பண்ணி, ஒரு சேதம் வரக்கூடாது, அதுக்கு நல்ல அது 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 நல்ல கிளீன் பண்ணப்பட்ட பிறகு ஆடு அதை நல்லா அதை கிளீன் பண்ணிடும்ல. அம்மா ஆடு அதை நல்லா கிளீன் பண்ணிடும். கிளீன் ஆன பிறகு அது அழகாக ரேப் பண்ணி அதில் ஒரு கீறல் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் அதை சுற்றி வைத்து விடுவார்கள். பிரியமானவர்களே, அதனால தான் சீடர்களுக்கு ரொம்ப ஷார்ப். இல்லைன்னா அவங்க ஓவர் நைட்டில் போயிட்டு ஒவ்வொரு முன்னணியாக போய் தட்டி முன்னணி. நீங்கள் நினச்சி நமக்கு பைபிளில் நிறைய விஷயம் சொல்லியிருக்க மாதிரி இவங்க போனப்போ சத்திரக்காரன் இடத்துல கேட்டாங்க. சத்திரக்காரன் இடமில்லைன்னு சொன்னார். ஆனால் சத்திரக்காரன் சொன்னார், இங்கே ஒரு முன்னணி இருக்கிறது, அதில் வேணால் தங்கிக்குங்கன்னு சொன்னார். முன்னணினா என்ன? அது தெரியும் நமக்கு. முன்னணினா என்ன? தொழுவம். அது. ஆனால் தொழுவம்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில விஷயங்கள் நாம் நிறைய ஆய்வுக்குள்ள உட்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். முன்னணி என்பது பிரசவி பார்க்கிற ஆடுகள் ஆனாலும் சரி, மாடுகள் ஆனாலும் சரி, பிரசவி பார்க்கிற, அதாவது கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஆடு மாடுகள் பிரசவிக்கின்ற இடம்தான் முன்னணி. இப்போ இந்த செவ்வலர மாடு ஒன்று பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்துருக்கேன். நீங்கள் நியூஸ் பாருங்கள். யூதருடைய செய்தி பாருங்கள். வார் மாத்திரம் இல்லை, ஒரு முக்கியமான செய்தி. ஒரு செந்நிறமான ஒரு மாடு, ஒரு மாட்டு கன்று அது பிறக்கணும். ஹோல் பாடி வந்து சிவப்பாக இருக்கும். ஈவன் கண்ணிலிருந்து கால்களிலிருந்து சிவப்பாக. எதுனா அது வந்துருச்சுன்னா அதை பலி செலுத்தி எருசலேம் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மாடு பிறந்து விட்டது. நீங்க 1000 லட்சக்கணக்கான மாடுகள் உண்டு, லட்சக்கணக்கான ஆடுகள் உண்டு, லட்சக்கணக்கான மேய்ப்பர்கள் உண்டு. ஏன் இந்த பர்டிகுலர் மேய்ப்பரை கர்த்தர் போய் பார்க்கணும், கர்த்தருடைய தூதன் போய் பார்க்கணும்னா, இவங்க மெசியாவுக்காக
காத்திருந்தவங்க ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆடு மாடு மாடு குட்டி போடுகிற பொழுது இது கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக அதை ஒதுக்கி வைத்து அதை பலி செலுத்தும்படி கொண்டு போவாங்க. அந்த ஆடு குட்டி தான், அது பழுதற்ற குட்டி தான் எங்க போகும்னா தேவாலயத்துக்குள்ள, அது அந்த இடத்துல ஆட்டுக்கால் மண்டபத்துல அது எல்லாம் கழுவி அதை எக்ஸாமின் பண்ணி, அந்த ஆசாரியன் எக்ஸாமின் பண்ணி அது பழுதற்றது என்று திரும்ப ஒரு விஷயம் சொன்ன பிறகுதான் அதை பலியிட்டு அந்த ரத்தத்தை தெளித்து, இது எங்கிருந்து வருதுன்னா பாஸ்ஓவர்லேருந்து வருது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவர்கள் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அதை அடித்து அது ரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசினார்கள். அதுல ஒன்றும் மிச்சம் வைக்காமல் நெருப்பிலே சுட்டெரித்து அதை பச்சை கீரைகளோடு சாப்பிட்டார்கள். எப்படி சாப்பிட்டாங்கன்னா, சாப்பிடுகிற விதமாவது அவர்கள் பயணம் மேற்கொள்கிறபடி அறைகளை கட்டி கொண்டு கைகளிலே தடியை பிடித்து கொண்டு வேகமாய் போகிறவன் போல அதை சாப்பிட்டார்கள். ஏன் இவ்வளவு நான் சொல்றேன்? அது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏன் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட, திரும்ப அதே கேள்விதான். மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க வந்து அந்த பிள்ளைய பிரசவிக்கிறத பார்த்துட்டு, பிரசவத்தின் போது அந்த பிள்ளை வெளியெடுக்கப்பட்ட பிறகு அந்த பிள்ளைய பார்த்து, அது மாசு மறுவில்லாத பிள்ளை, இது கர்த்தருடைய பிள்ளை, இது தேவனுடைய குமாரன், தேவனுடைய தற்சொரூபம் என்று சொல்லி சாட்சி சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். சிலுவையில ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி என்னன்னா, நமக்கு ஆரம்பத்திலேயே ஆதாம் ஏவாளுடைய அவமானத்தையும் பாவத்தையும் மூடின அந்த ஆட்டு தோல் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் மூடுகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் மேய்ப்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்டது. அவங்க வந்து அதை எக்ஸாமின் பண்ணிட்டு, ஓ இது பழுதற்றது, இதுதான் தேவகுமாரன், இது தற்சொரூபம், இது தீர்க்கதரிசியினால் உரிக்கப்பட்டது. அதனாலதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்து ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தபடினால், லேவியராக இருந்தபடினால ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அன்று முதல் என்ன ஆச்சு தெரியுங்களா? ஒருவேளை அவங்க அதை சடங்காக அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி கொண்டு வந்திருக்கலாம் ஆலயத்துல. ஆனால் அன்று முதல் ஆண்டவருக்கு மிருக பலியோ அல்லது எந்த பலியோ அவசியம் இல்லை. கர்த்தருக்கு எந்த பலியோ அவசியம் இல்லை. ஏனென்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொள்ள போகிறார். அவர் தான் ஆட்டுக்குட்டி. நானே ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்க, பரமசேடன் தொழில் தோண்டிற்று, எல்லாம் அவங்களை துதிச்சாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு ஒன்று நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து பிரியமுண்டாயிற்று என்று தேவனை துதித்தார்கள். 16ஆம் வசனம், தீவிரமாய் வந்து மரியாதை யோசேப்பின் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையை கண்டார்கள். கண்டு கவனிங்க, இப்போ நான் சொல்லி வந்த அந்த பேக்ரவுண்ட்லாம் உங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளை கண்டுனா they examine that boy. அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை அப்படின்னு கண்டு எக்ஸாமின் பண்ணிட்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். போய் எல்லாரிடத்திலும் சொன்னாங்க, இந்த பிள்ளை தேவகுமாரன், தேவனுடைய சச்சரூபம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதுதான்.
யோவான் கூட இயேசு கிறிஸ்து பார்த்து அப்படிதான் சொன்னார், என்னிலும் பெரியவர் ஒருவர் வரப்போகிறார், அவருடைய பாதத்தின் பாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். ஏன் மெய்ப்பொருள் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இன்னைக்கு கூட ஏன் அந்த மெய்ப்பொருள் ரொம்ப அவசியம்னா, அந்த செவ் நிற அந்த மாற்றுடைய கன்று அதை எக்ஸாமின் பண்ணி அது பலியிட்டு எருசலேம் தேவாலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, வார் நடந்து கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் எர்மோன் மலையெல்லாம் இப்போ இஸ்ரேல் கைகளுக்கு வந்து விட்டது. எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் திரும்ப பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய டெரிட்டரியெல்லாம் இன்லார்ஜ் ஆகுது. சீக்கிரம் ஆண்டோடைய வருகை, சீக்கிரம் ஆண்டவர் வந்து மலையில் மேலே வந்து நிற்க போகிறார். ஒளிவு மலையில எப்படி ஏறி போனாரோ அப்படியே வந்து இறங்க போகிறார். எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. அவங்க ஏழைகளாக இருக்கலாம், அவங்க ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கலாம், சொல்லாமல் போகலாம். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவர்கள் கண் விழித்து இரவும் பகலும் கண் விழித்து கொண்டே இருந்திருக்கலாம். அவர்களுக்கு பயங்கரம், குளிர், பனி, வெயில் எல்லாம் பாதகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய இலக்கு என்னன்னா, ஒரு பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவ அடையாளம் கண்டு கொண்டு அந்த பிள்ளையை குறித்து பிரசித்தப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய ஊழியம் என்ன தெரியுங்களா? தீவிரமாய் போய் அந்த பிள்ளையை கண்டு புரிந்து கொள்ளுங்க. நல்லா புரிந்து என் ஏசப்பா யார் என்று புரிந்து கொள்ளுங்க. அவர் சர்வ வல்லவர். அவரை புரிந்து கொண்டு உலகம் எங்கும் பிரசித்தம் பண்ணுங்க. இதுதான் மேட்டர். அப்படின்னா நீங்க தான் விசேஷமானவங்க. உங்களிடத்துல தான் தேவதூதர் நேரடியாய் வந்து பேசுவார். ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த மெய்ப்பொருளுக்கு கிடைத்தது, இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த 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 மெய்ப்பொருளை, அந்த இயேசு கிறிஸ்துவ இந்த மெய்ப்பொருள் பார்த்தது போல நாமும் குழந்தையாய் பார்த்து, இந்த குட்டி என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும், இந்த குழந்தை என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் என்னுடைய வியாதியும் என்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய நோய்களையும் என்னுடைய வறுமையும் கர்த்தர் மாற்றுவார். நேற்று சொன்ன இயேசு வந்துட்டார்னா நாம பெரியவங்க தான். இயேசு வந்துட்டா நம்ம பலசாலி தான். இயேசு வந்துட்டா நாம பெரிய பலவான்கள் தான். இயேசு வந்துட்டா நம்ம ஐஸ்வர்யவான்கள் தான். இயேசு வந்துட்டா நம்ம வாழ்க்கையெல்லாம் தலைக்கீழாக மாறும். நான் எழுதி தரேன், இயேசு நமக்குள்ள வந்துட்டா, நாம் இயேசுவை நம்ம பார்த்துட்டா நம்முடைய வாழ்க்கையே மாறும். கர்த்தர் மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியானது வரைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்ப்பொருளுக்கு நீர் கொடுத்த முதல் அடையாளம், எங்களுக்கும் நீர் கொடுத்த முதல் அடையாளம். நாங்கள் உம்மை பார்த்துட்டோம். இனி உம்மை குறித்து எல்லா இடங்களிலும் பிரகடனம் படுத்துவோம். இப்படி பிரகடனப்படுத்துகிற இடங்களெல்லாம் கர்த்தர் எங்களை பெரிய காரியங்களை செய்ய வைத்து பெரிய அதிகாரிகளாக மாற்றுவீராக, பிரபுக்களாக மாற்றுவீராக, ராஜாக்களாக மாற்றுவீராக. யூதாவில் உள்ள பிரபுக்களிலே நீ சிறியதல்ல என்று சொல்லி உயர்ந்த இடக்கத்தில் வைப்பீராக. இன்றைக்கு உம்மை கண்டு கொண்ட யூதர்கள் ஆண்டவரே பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். ஜூஸ் are the highest and the biggest, richest and brilliantல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது நாலேஜபிள், அறிவார்ந்தவர்களாக, இலக்கியவாதிகளாக, கண்டுபிடிக்கிறவர்களாக, உலகத்தை ஆட்டுவிக்கிறவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக நீர் வைத்திருக்கிறதற்கான காரணம் இயேசுவை கண்டார்கள். நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமையை எங்களுக்குள்ளே தாங்க, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை எங்களுக்குள்ளே தாங்க. உண்மை பிரசித்தம் பண்ணப்படுவதியா கிருபையை தாங்க.
இன்னும் முதல் எங்கள் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் வியாதிகள் மாறட்டும், எங்கள் தலை சுற்றல்கள் மாறட்டும், வயிற்று உபாதைகள் மாறட்டும், கழுத்து எலும்புகள் சரியாகட்டும். பிள்ளைகள் தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் துணையாய் இருப்பீராக. குடும்பங்களில் அமைதி தாங்க, குழந்தை தாங்க, திருமணம் நடத்தி வைங்க. ஜெயம் கர்த்தரால் வரட்டும். போக்கில வரத்திலும் ஆசீர்வதிங்க. இரவு நல்ல நித்திரையும் பகலில் நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.